வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 20 4, 5, 6 வாசித்துக் கொள்ளுங்கள். அதுபோல 1 தெசலோனிக்கேயர் 4:19. பாருங்கள், இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம், சகிக்க முடியாத மிகப்பெரிய அதிசயம், இவ்வுலகம் உண்டானது முதல் நடக்காத ஒரு பெரிய அதிசயம். ஆனால் அது இந்த உலகத்துக்கு தெரிய போவதில்லை. ஒரு அதிசயம் நடக்கிறது ஆக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம சாதாரண வாசித்து விடுகிறோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது உயிர்த்தெழுதலை பற்றி. இறந்த மனிதர்கள் உயிரோடு எந்திப்பார்களாம். அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க பட்சத்தில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அது ஒன்றும் உங்களுக்கு வெளிப்படுவாது, ஒன்றும் தெரியாமல் போகும். அதாவது மனிதர்கள் உயிர் தெழுவார்கள். அதுவும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த உலகத்தில் பாருங்கள், அவரை போல வாழ்ந்து இறந்தவர்கள் உயிர் தெழுவார்களாம். முதலாவதாக உயிர்த்தெழுதல். இந்த வசனத்தைலாம் வாசித்தால் தான் உங்களுக்கு புரியும். முதல்ல வாசித்து விட்டு இந்த வீடியோவுக்கு வாருங்கள். நான் சொன்ன இதில் ஒரு 3 வசனம், அதில் ஒரு 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17 கூட வாசிவாருங்கள். வாசித்து விட்டு இந்த வீடியோவுக்கு வாருங்கள். அப்போ தான் இல்லாவற்றில் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதில் மிகப்பெரிய அதிசயம் இந்த உலகத்தில் சகிக்க முடியாத விஷயம் என்னென்றால், அப்படி அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இறந்து போனவர்கள் உயிரோடு எந்திருப்பார்களாம். அவருக்குள்ள அந்த கிறிஸ்து இருப்பதினால்தான் அவர் உயிரோடு எந்திருக்கிறார்கள். நீங்கள் யோவான் 10 சரியாக அந்த 10ஆம் வசனத்தில், சரியாக அந்த வசனம் இந்த 10ஆம் அதிகாரத்தில், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் இருக்கும். நான் என் ஜீவனை பாருங்கள் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். அவர் இறப்பாராம், அந்த உயிரை அவரே பெற்றுக்கொள்வாராம். என் ஜீவனை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்கின்றபடியால் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. அதில் நீங்கள் படிக்கணும். அந்த அதிகாரத்தில் அதை அப்படி பிரட்டினீங்கன்னா பின்பகுதியில் இருக்குது. எனக்கு சரியாக அந்த வசனம் எதுவும் சொல்ல தெரியவில்லை. 14 அந்த மாதிரி இருக்கும், 20 அந்த மாதிரி இருக்கலாம், 14 to 20. என் ஜீவனை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்கிறேன். யார் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. அவருக்கு மேல் ஒரு தேவனே இல்லை. அப்புறம் மேல் ஒரு தேவனாக இருக்கிறனா அது இயேசு கிறிஸ்து தான். அவர் உயிர் பேருமா அது அவராகவே பெற்றுக்கொள்கிறாராம். அதாவது இப்போ நான் இறந்துட்டோம்னா, இத்தனாம் தேதி இந்த நாள் நான் உயிரோடு வருவேன் அப்படின்னு நான் சொன்னால் நான் வரணும். அப்படி சொன்னால் நான் வரணும். அவர் வருவாராம். அப்போ அவரை விசுவாசிக்கணுக்கு அவர் அந்த ஆவியாக, அது ஒரு ஜீவனாக, எப்படி சொல்கிறது தெரியல, பரிசுத்தாவி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உள்ளுக்குள்ள இருந்து அவர் தான் அவனை உயிரோட எழுப்புகிறார். அப்போ இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. அந்த யோவான் ஸ்நானகன் வந்த பிறகு 30 வருடங்கள் கழித்து இயேசு வந்தார். அதுபோல் இந்த யோவான் ஸ்நானகன், இந்த தீர்க்கதரிசியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மல்கியா 4, 5, 6 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி சென்று ஒரு 50 வருடங்கள் ஆகிட்டு, அந்த வில்லியம் மரியன் அப்ரஹாம். அந்த சுமார் நான் சொல்லுகிறேன், அந்த வருகின்ற சரியான காலகட்டங்கள் இதாக தான் இருக்கும் என்று சொல்லி, இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக அந்த உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும். இந்த ஹாலிவுட்டோ பயங்கரமான காரியங்கள்லாம் இப்போ உலகத்தில் நடக்குது. செல்ஃபோனில் பயங்கரமான இதில் நம்ம பார்க்குறோம். உலகத்தில் அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அது அதிசயமே கிடையாது. மனுஷன் உயிரோடு எழுந்திருக்கிற போகிறான். அதுதான் பெரிய அதிசயம். உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவன் இயேசு கிறிஸ்துவோட வானத்தில் போயிடுவானான். அந்த உயிர்த்தெழுந்தும் ஃபஸ்ட்டு போகிறான். 2வது பூமியில் இருக்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அந்த பெரிய பெரிய சபைகளில் அந்த சத்தியத்தை பாருங்கள், அந்த அந்த என்ன சொல்வது, கிறிஸ்துவை வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தேவனாக விசுவாசிக்கிறவர்கள், அந்த பாருங்கள், விசுவாசிக்கிறவன், அந்த 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 அவரை போல் ஜீவிக்கின்றவன் பூமியில் எந்த டைமில் வாழ்ந்திருக்கான். அவனும் சேர்ந்து 2 பாருங்கள், அவன் உயிரோடு அவன் வானத்தில் போகிறான். நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாது. மனிதர்கள் யாருமே இதை நம்ப முடியாது. உங்களுக்கு தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் அவன் விசுவாசிப்பான், நம்புவான். தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளலாம், தேவனுடைய ஆவி வேணும். அது இருந்தால் நீங்கள் இதை விசுவாசிப்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2000 வருடங்களாக மட்டுமல்ல, இந்த உலகம் தோன்றினது முதல் இன்னைக்கு வரைக்கும், இந்த உலகம் என்றைக்கு தோன்றினதோ அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை, அப்போது அவர் தேவனாக இருந்தார், கர்த்தர் என்று இருந்தார், யெகோவா என்று இருந்தார். அவரை அந்த
பாருங்கள், அவரை போல ஜீவனாக அவரை போல வாழ்ந்து அவரை விசுவாசித்து அவர் யாரை அந்த ஜீவ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரோ அவன் பாருங்கள் அவர்களும் உயிரோடு எழுவார்கள். பூமியில் இந்த டைமில் இருக்கணும் அவங்க உயிரோடு இருந்தார். இது கட்டாயம் இந்த சமயத்தில் கட்டாயம் இது நடக்கணும். நாளைக்கு கூட நடக்கலாம். இன்னும் 5 நாள் கழித்தோ 10 நாள் கழித்தோ 10 வருடங்கள் கழித்தோ, ஆனால் அது கூடி சீக்கிரம் அது நடக்க வேண்டிய. ஏன்னா இது கரெக்டாக அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த டைம் கரெக்டாக மேட்ச் அது நடக்க போகுது. அது நடக்கும். அதுக்கப்புறம் கிறிஸ்துவோட வந்து என்ன விஜயவானா அவன் வந்து 1000 வருஷம் அரசாள்வான். அப்புறம் நித்திய ஜீவனில் போயிடுவான். நித்திய ஜீவன் வந்து அவனுக்கு இறப்பே கிடையாது, சாவே கிடையாது. அதுதான் நித்திய ஜீவன். தெரியுமா? ஒரு மனிதனுக்கு சாவே கிடையாதுங்க. அப்போ தேவன் இறக்க வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்துவிலிருந்து முதலாவது உயிர்த்தெழுந்த பின்பு 1000 கலந்து கொள்கிறான். அவன் பாருங்கள், அவன் அதுக்கு பிறகு இறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாகவே மாட்டான். அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பான் பரலோகத்தில். அவன் இறந்தால் பாருங்கள் தேவனை இறந்துட்டான் என்று அர்த்தம். அதனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பாருங்கள், நீங்கள் அதை உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள்.